விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவாணன். பக்தர்கள் நேரடியாக சென்று பிள்ளையாரை தரிசிப்பதற்கான அந்த வழிமுறைகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராமகுமார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலையிலிருந்தே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி பெருவிழா பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டாலும் கூட நம்ம பிள்ளையார்பட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் இங்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்தால் சிறப்பான காரியங்கள் கூடும் என்பது ஒரு நம்பிக்கையா இருக்கும். அதே போல இங்கு சதுர்த்தி விழா கடந்த ஆகஸ்ட் 29 கொடியேற்றுடன் நடைபெற்றது. அன்றிலிருந்து 10 நாட்கள் கோலாகலமா சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் தினசரி பகல்ல ஒரு திருவிதி விழாவும், இரவுல பல்வேறு வாகனங்களில், அதாவது சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை, யானை, இப்படி பல்வேறு வாகனங்கள்ல திருவிதி விழா வந்துகிட்டு இருக்காங்க. விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6ஆம் நாள் விழாவான கடந்த 3ஆம் தேதி வெள்ளி யானை வாகனத்துல கற்பக விநாயகர் எழுந்தருளி கஜமுக சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றது. அதே போன்று நேற்று கற்பக விநாயகர் பெரிய தேரிலும் சண்டீஸ்வரர் சின்ன தேரிலும் எழுந்தருளிய மிகப்பெரிய தேரோட்டம் நடைபெற்றது. பொதுவாக சதுர்த்தி விழாவான இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாலையிலிருந்தே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்துருக்காங்க. இதுக்காகவே அதிகாலை 4:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆதாரம் நடைபெற்றன. ஸோ இப்போ இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு பக்தர்களும் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு ஊர்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலையிலே வர துவங்கியுள்ளனர். இப்போ விழாவின் ஏற்பாடுகளை கிட்டத்தட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி கேமராக்கள் கொண்டு அங்கங்கே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விழா ஏற்பாடுகளை நகரத்தார் ட்ரஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அருண்குமார். கலைவாணன், தகவலுக்கு நன்றி.